வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் ஊர்தி மக்கள் அஞ்சலிக்காய். QR முறைமையின்றைய எரிபொருள் விநியோகம் இன்றுடன் நிறைவு. 20ஆம் தேதி முதல் வானிலையில் மாற்றம், பொதுமக்களுக்கு அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய். லிட்ரோ எரிவாயு தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவித்தல். இலங்கையில் பெரும் சோகம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பலர் பலி. யாழ் விரிவுரையாளர் கொலை வழக்கு மரண விசாரணை அறிக்கை தாமதம் என்று குற்றச்சாட்டு. NDB வங்கியில் நடந்த மோசடிகள், மத்திய வங்கி எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். மட்டக்களப்பில் தாயை கொலை செய்த மகன் கைது. யாழில் எதிரெதிரே சென்ற வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, ஒருவர் காயம். மகனை காப்பாற்றச் சென்ற தந்தை நீரில் மூழ்கி பலி. கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இலங்கை பயணி. மீண்டும் பகுதியளவில் திறக்கப்பட்டுள்ள ஈரான் வான்பரப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டின் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 38ஆம் ஆண்டின் 30ஆம் நாள் நினைவு நாள் இன்று. இன்றைய தினம் அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஊர்தி பொதுமக்களின் வணக்கத்துக்காக மட்டக்களப்பின் பல பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வணக்க நிகழ்வுக்காய் சென்று இறுதி நாள் அன்னை தன்னுடைய உயிரை தியாகம் செய்து உறங்கிக் கொண்டிருக்கும் அவரின் நினைவு சதுக்கத்தை சென்றடையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கு மீண்டும் QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. முன்னர் நடைமுறையில் இருந்ததைப் போல பெட்ரோல் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என அதன் தலைவர் DG ராஜகருணா தெரிவித்தார். பண்டிகை காலத்தையொட்டி கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கான QR முறைமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒற்றை இரட்டை இலக்க முறைமையின் கீழ் அனைத்து வாகனங்களுக்கும் QR முறைமையினூடாக மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த QR முறைமையின்றி எரிபொருள் விநியோக சலுகை டீசல் வாகனங்களுக்கு செயல்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் 20ஆம் தேதி முதல் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி, நுவரெலியா, மாத்தளை, பதுளை மாவட்டங்களை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று வெப்பநிலை அதிக வெப்பநிலையாக நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம் ஆகிய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் மழை ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாயொருவர் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பிரசவித்துள்ள நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சி சம்பவம் நேற்று இடம்பெற்றது. சம்பியன்பற்று வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் தாயொருவருக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் கிடைத்தன. 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் அடங்குவதாக மருத்துவ தரப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறப்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும். தற்போது தாயும் குழந்தைகளும் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அபூர்வ நிகழ்வை அடுத்து சமூக வலைதளங்களில் பலரும் அந்த இளம் தம்பதிக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மே மாதம் முழுவதும் வீட்டு உபயோக எரிவாயுவின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்யும் நிலை இருப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துக்கு 2500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டதாகவும் மேலும் 17500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேரவுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோவின் கூற்றுப்படி தற்போதுள்ள கையிருப்பு மாலைதீவில் உள்ள ஒரு மிதக்கும் சேமிப்பு கிடங்கில் சேமிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20000 மெட்ரிக் டன் கொண்ட மற்றொரு சரக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து மாலைதீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4831 பதிவாகியதோடு குறிப்பாக ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $80 விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவிக்கிறது. நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்போது இன்று தங்கத்தின் விலை 2000 ரூபாவால் அதிகரித்துள்ளது.
24 கேரட் தங்கம் பவுனொன்று 4,02,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,70,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டு விடுமுறையில் தெதுரோயாவில் நீராடச் சென்று 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததால் அந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத நகரமாக மாறியுள்ளது. உயிரிழந்தவர்கள் கடவத்தை மற்றும் கோபைகனின் தாதவில பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் உயிரிழந்தவர்களில் 3 சிறுவர்கள் 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் உள்ளடங்குவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் நீரில் மூழ்கியதில் இருந்து மீட்கப்பட்ட மற்றொரு பெண்ணும் ஒரு ஆணும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். 9, 13, 18, 39, 70 மற்றும் 72 வயதுடையவர்களை இவ்வாறு உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் மூத்த விரிவுரையாளர் தாலினி திலீபன் கொலை வழக்கில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட அவரின் சடலம் தனங்களப்பு பகுதியில் உள்ள பச்சைக்காடொன்றிலிருந்து மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த வழக்கு சமீபத்தில் யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மரண விசாரணை அறிக்கை இன்னும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. சடலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் நியாயாதிக்க எல்லைக்குள் மீட்கப்பட்டதால் அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் முதன்மை சந்தேக நபரான மருமகன் சார்பில் ஆஜரான மூத்த சட்டத்தரணி தனது தரப்பினரை பற்றிய தவறான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகியதாகவும் ஊடகவியலாளர் தொடர்பில் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலளித்த நீதிமன்றம் தவறான செய்தி வெளியானால் மன்றில் முறையிடுமாறும் தெரிவித்தது. இந்த வழக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. என்டிபி வங்கியில் இடம்பெற்ற நிதி மோசடி குறித்து விசாரணை நடத்த வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு முன்னணி சர்வதேச நிறுவனத்தை நியமிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த தணிக்கையானது வெறும் மோசடியை மட்டும் ஆராயாமல் பின்வரும் விடயங்களிலும் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடி நடந்த காலத்தில் வங்கியின் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை தோல்விகள், நிர்வாக ரீதியான பலவீனங்கள், சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டன என்று விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தணிக்கை அறிக்கை நேரடியாக மத்திய வங்கியிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அத்துடன் வங்கியின் உள்வாரி கட்டுப்பாடுகளை உடனடியாக வலுப்படுத்துமாறும் என்டிபி மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கியின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் வினைத்திறனை மதிப்பீடு செய்ய ஒரு சுயாதீன 3ஆம் தரப்பு ஆய்வையும் மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் மதுபானம் அருந்த பணம் தராத காரணத்தால் தாயை கொலை செய்த மகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் 19 வயதுடைய மகன் தனது தாயாரிடம் மதுபானம் அருந்த 1000 ரூபாய் பணம் கேட்ட நிலையில் தாயார் தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்தார். இதேவேளை கோபமடைந்த மகன் தாயை பிடித்து தள்ளி அடித்து அவர் தலையை அடுக்கி வீழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பழைய சந்தை வீதி சித்தாண்டி 4ஆம் பிரிவைச் சேர்ந்த 42 வயதுடைய குமாரசாமி வசந்தா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மந்திகை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்தொன்று இடம்பெற்றது. எதிரெதிரே சென்ற வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இதன் பொழுது ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. அனுராதபுரம் மிகிந்தலை பகுதியில் குளத்தில் நீராடச் சென்ற நபரொருவர் உயிரிழந்துள்ளார். குளத்தில் நீராடச் சென்று தனது மகன் உள்ளிட்ட சிறுவர்களை காப்பாற்றச் சென்ற தந்தையே இவ்வாறு உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மிகிந்தலை மருதன்குளம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையர் என்று தெரிய வருகிறது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் தனது நண்பருடன் மருதன்குளம் பகுதியில் உள்ள குளத்துக்கு குளிக்கச் சென்றார். இதன்போது அங்கு நீராடி கொண்டிருந்த தனது மகன் மற்றும் மற்றொரு சிறுவர் நீரில் மூழ்குவதை கண்டுள்ளார். குழந்தைகளை காப்பாற்ற அவர் குளத்தில் குதித்த நிலையில் உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் 11 மற்றும் 12 வயதுடைய அந்த 2 பிள்ளைகளுக்கும் எவ்வித ஆபத்துமின்றி அவர்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது.
இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கண்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என்று தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அதிகாலை 1:05 மணியளவில் துபாயில் இருந்து விமானமூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். நாட்டின் கிழக்கு பகுதியிலுள்ள தனது வான்வெளியின் ஒரு பகுதியை ஈரான் மீண்டும் திறந்துள்ளதை தொடர்ந்து 6 விமான நிலையங்களும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய விமான நிறுவனங்களின் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. அவற்றில் தெஹ்ரானில் உள்ள இமாம் ஹொமேனி சர்வதேச விமான நிலையம் மற்றும் மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையம், அத்துடன் மஷ்கத், பிட்ஷந்த், கோர்கன் ஆகிய விமான நிலையங்களை இவ்வாறு உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வான்பரப்பு இன்று காலை முதல் பகுதிகளவில் மீண்டும் திறக்கப்படுவதாக அந்த நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவி வந்த பாதுகாப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் வான்பரப்பு மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.